தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ஆட்சிக்கு பங்கு வேண்டும் என்று கோரியிருக்கிறார். 2026 ஒருவேளை அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று அதிமுக ஆட்சியை பிடித்தால் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த செல்லூர் ராஜு, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதிமுக தலைமையில் தான் ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி அமைத்த மற்ற மாநிலங்களின் நிலைமை என்ன என்று உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் என்ன நடக்குது என்று உங்களுக்கு தெரியும். எனவே தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படிதான் தேர்தலும் நடக்கும். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவா அதிமுகவா, ஸ்டாலினா எடப்பாடியா என்றுதான் போட்டி இருக்கும். ஸ்டாலினை விட பன்மடங்கு திறமை வாய்ந்த எடப்பாடி பழனிசாமி ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து வருகிறார். விவசாயிகளோட பிரதிநிதியாக இருக்கிறார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இதில் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. தொழில் முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சர்களில் ஸ்டாலின் போல் சொகுசாக அனுபவித்துவிட்டு வந்தவர்கள் யாரும் இல்லை. முதலமைச்சர்கள் சென்றால் தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டுதான் இதுவரை வந்துள்ளார்கள். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போல் யாரும் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். இவர் முதலீடுகளை ஈர்க்க போனாரா, இல்லை அந்த நாட்டில் அனுபவித்து வாழ சென்றாரா என்று தெரியவில்லை. ஒருவேளை ஸ்டாலின் அவரின் குடும்பமும் முதலமைச்சராக இருக்கும் போதே இதை எல்லாம் அனுபவித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் போல. அதற்கு ஏழை எளிய மக்களின் வரியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இவ்வாறு பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.